இன்றைக்கி வீடியோவில் சத்தான சுவையான கம்பு முளைக்கட்டிய கொள்ளு வச்சு ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கம்பு நமக்கு உடம்புக்கு குளிர்ச்சி, அதிகப்படியான ஃபைபர் சத்தும் ப்ரோட்டீன் சத்தும் நிறைஞ்சிருக்கு. கொள்ளு பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம முளைக்கட்டிய கொள்ளு கம்பு வச்சு செய்ய போகிறோம். அரிசி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இதுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷும் நம்ம எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இப்போ இது எல்லாமே நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கம்பு 1/4 கிலோ சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2-3 தடவை தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கம்பில் நிறைய அழுக்கு தூசு இருக்கும், நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். நல்ல தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5லிருந்து 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. கொள்ளு நம்ம ஊற வைக்க தேவையில்லை, ஆல்ரெடி நம்ம கொள்ளு முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கோம். இது ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கம்பு உளுந்து ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊறி இருக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன். கம்மியான அளவாக எடுத்துருக்கிறதால நான் மிக்சியில் அரைச்சிக்கிறேங்க. நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். சின்ன மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பதத்தில் அரைச்சதை இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ கம்பு உளுந்து 3 தடவை நான் அரைச்சி எடுத்தாச்சு. கடைசியாக நம்ம கொள்ளு சேர்த்துக்கலாம். கொள்ளு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கை வச்சு கலந்துக்கலாம். அப்போ தான் நல்லா புளிச்சு வரும். கலந்துட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஒரு 6 மணி நேரம் ஊறட்டும். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வந்திருக்கு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதுக்கு ஒரு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போது ஒரு பாத்திரம் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். இப்போது இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துருந்த வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 6 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு நல்லா காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு கல் உப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற தக்காளி கொஞ்சம் வதங்கினதை நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறி வந்திருக்குங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ நம்ம கலந்துட்டு இதுக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்துடலாங்க. சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம இட்லி பிளேட்டில் மாவு ஊற்றிக்கலாம். மாவு சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்குங்க. இட்லி பாருங்கள் நல்லா சாஃப்டாக பூ மாதிரி வெந்து வந்திருக்கு. எப்போவும் ஒரே மாதிரி அரிசி சேர்த்து இட்லி தோசை செய்யாமல் இது போல் கம்பு முளைக்கட்டிய கொள்ளு வச்சு நீங்கள் இட்லி தோசை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும்.